இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர் 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் 90 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களை நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படுகின்றன. இத்திட்டத்தில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தை ரூபாய் 20.46 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக ரயில் நிலைய முகப்பு, நடைபாதை பகுதிகள் உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிலைய நுழைவு வாயில் பகுதியில் முகப்பு பகுதி இடிக்கப்பட்டு புதிய முகப்புக்கான கட்டுமான பணி, புதிதாக நுழைவு வாயில் கட்டுமானம் நடந்து வருகிறது. இந்த நிலையில் பணிகள் மிகவும் தொய்வாக நடைபெறுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பணிகள் தரமற்ற முறையில் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நாள்தோறும் ரயில் நிலையத்திற்குள் செல்லும் பயணிகளுக்கும் நிலையத்திலிருந்து வெளியேறும் பயணிகளுக்கும் பல்வேறு இடையூறுகள், சிரமங்கள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். ரயில் நிலைய முகப்பு பகுதி அருகே செயல்பட்டு வந்த கட்டண அடிப்படையில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடமும் அகற்றப்பட்டுவிட்டதால் ரயிலில் வெளியூர் செல்லும் பயணிகள் எவ்வித பாதுகாப்புமின்றி தங்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். கட்டுமான பணிகள் தரமாக மேற்கொள்ளப்படுவதை தொடர்ச்சியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்துகின்றனர். மயிலாடுதுறை ரயில் நிலைய மேம்பாட்டுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 8 மாதங்களுக்கு மேல் ஆகின்றன. ஆனால் பணிகள் மிக தொய்வாகவே நடைபெற்று வருகின்றன. நாள்தோறும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களே வேலை செய்கின்றனர். பணிகள் தொடர்ச்சியான அதிகாரிகள் கண்காணிப்பு இன்றி நடைபெறுகின்றது. இதனால் பணிகள் தரமற்ற வகையில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது. ரயில் நிலையத்தின் உள்ளே நடைமேடைகளில் மிகவும் வலுவழுப்பான டைல்ஸ் பதிக்கப்படுகிறது. மழைக்காலங்களில் சாரல் அடிக்கக்கூடிய நிலையில் தரைப்பகுதி நனைந்து பயணிகள், குறிப்பாக வயதானோர் வழுக்கி பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்படும். மேம்பாட்டு பணிகள் காரணமாக பயணிகள் ரயில் நிலையத்திற்குள்ளேயே செல்வதற்கு கூட சிரமமான நிலை ஏற்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடம் செயல்பட்டு வந்த இடத்தில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனால் தினசரி பயணிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்த முடியாத அல்லது உரிய பாதுகாப்பின்றி நிறுத்தி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நடைமேடையில் பதியப்பட்டுள்ள டைல்ஸ் கற்கள் பல்வேறு இடங்களில் பெயர்ந்துள்ளன. இதனால் பயணிகள் காலிடறி கீழே விழும் ஆபத்து உள்ளது. ரயில் நிலைய கட்டுமான பணிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமாக நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிகனி. மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி சென்று வந்த ரயிலானது தற்சமயம் திருவாரூரிலிருந்து இயக்கப்படுவதால் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லும் பயணிகள் பெரிதும் அவதியுறுகின்றனர். தினசரி இந்த ரயிலை பிடிக்க முடியாமல் காரைக்குடிக்கு பயணிகள் செல்ல முடியாமல் திருவாரூரில் சென்று 1 மணி நேரம் காலதாமதமாக இருந்து வண்டி புறப்படுவதால் பயணிகள் செல்ல முடியவில்லை. ஆகவே இந்த வண்டியினை கோட்ட மேலாளர் அவர்கள் அவசியம் மயிலாடுதுறையிலிருந்து மீண்டும் அதே வண்டி காரைக்குடி செல்லுமாறு மாற்றி அமைக்க வேண்டும்.